ரிட்டன் கீவேர்ட் கிடையாது. ஒரே லைனில் வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அந்த மாதிரி கொடுக்குற டைப்புக்கு பேர் ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாகவே ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ரிட்டன் டைப்பு, ஃபங்க்ஷன் நேமு அண்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணி கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ரிட்டன் கீவேர்டு கொடுத்து என்ன பண்ணுவோம், வேல்யூ ரிட்டன் பண்ணுவோம். இப்போ இது எப்படி நம்ம ஒரே லைனில் மாற்றுறது, இது எல்லாத்தையும் நான் கமெண்டில் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஷார்ட்கட் கீயும் கொடுத்துருக்கேன். எப்படி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கமெண்ட் கொடுக்குறது. சிம்பிள் தான். நான் இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். மாடிஃபையரும் ஸ்பெசிஃபையரும் ஒன்று தான். என்ன டேட்டா டைப்பு, அதாவது என்ன மாதிரி டைப் ஆஃப் வேல்யூவை ஃபங்க்ஷன் ரிட்டன் பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷனுடைய பேர், அடுத்து உள்ள பேராமீட்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆரோ மார்க் கொடுக்குறீங்க. அடுத்து என்ன லாஜிக் வேணும். இப்போ அடிஷன் அப்படிங்கும்போது A+B. ஸோ சிம்பிள். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை பட்டனில் கால் பண்ண போகிறேன். நார்மலாக எப்படி ஒரு ரிட்டன் டைப் ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு கால் பண்ணுவோமோ சேம் அதே ப்ரொசீஜரில் தான் கால் பண்ண போகிறோம். இன்டிஜர் டைப் ஆஃப் வேல்யூவை ரிட்டன் பண்ணுறதுனால இன்ட்டில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கான ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணிட்டேன். அதை வந்து ஒரு அலர்ட் பாக்ஸில் பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணும்போது நம்பராக இருக்கிறதுனால நமக்கு பிரிண்ட் ஆகாது. அதனால் இந்த இடத்துல நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்கணும். என்ன டைப்பாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அவுட்புட் பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.